ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. கை ஃபுல்லாக பாக்ஸஸ் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னன்ட்டு? ஆமாங்க, நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் மேட். நார்மலாக கொடுக்குற கிராஸ் மேட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி மேட்டு இந்த டிசைனில் நான் எங்கேயுமே பார்க்கல. இதில் கொஞ்சம் பிளாக் லைன்ஸ் கொடுத்து நல்லா வந்து வரி வரியாக போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாக இருக்க கிராஸ் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் வச்சோன்னா குத்தும். பட் இது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அண்ட் தென் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. இந்த மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஆன்டி ஸ்கிப் கொண்ட ஒரு மேட் தான். அடுத்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மேட்டை வந்து வாங்கியிருந்தா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் தான். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மேட் இல்லாமல் கொஞ்சம் 3D மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என் பொண்ணு வந்து இந்த ரோஸ் 3D மேட் தான் வேணும்னு சொன்னால், சரி நம்ம பூஜா ரூமுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மேட்டை நான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் இருக்குது, 7D மேட் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதோட மெட்டீரியலும் வாவ்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதுவும் ஆன்டி ஸ்கிப்பிங் கொண்ட ஒரு மேட் தான். இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணும்போது மேட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகராது. அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கெலாம் கிட்ஸுக்கு வந்தால் இந்த மாதிரி மேட்டை வச்சியும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸை செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்தது இந்த மேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜா டெக்கரேஷனுக்காக இந்த இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோமன்னு சொல்கிற ஒரு பிளேட் தான். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் பூஜா மேக் ஓவர் வீடியோவில் இந்த போர்டு வந்து வந்திருக்கும். இது வந்து ஓமன் போட்டிருக்கோம். ப்ளஸ் இதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பட் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்னு நான் யோசித்தேன். பட் மீடியம் சைஸில் தான் இருந்தது. நாட் பேடுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எவ்வளோ டயர்ட் ஆகிறோம், எவ்வளோ மொபைல் பார்க்குறோம் எப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம கண்ணை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க் தான். இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கூல் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது இந்த கொடுத்துருக்க பேக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு, இதை ஐ மாஸ்க்காகவும் ஐ ரிலாக்ஸேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஒரு கூலிங் மெட்டீரியலுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. மோஸ்ட்லி இந்த மொபைலில் எடிட் பண்ணுறதுனால, இல்லை லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு ஐ ரிலாக்ஸேஷன் மசாஜராகவும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சிங்கிள் செட் இல்லைங்க, காம்போ செட்டாக வந்திருக்கு. உங்கள் ஃபேஸையும் வந்து பளபளன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபேஸ்க்கான ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமா, அப்போ இந்த ப்ராடக்ட்டை மறக்காமல் வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் சேர்ந்து வருதுங்க. இதையும் நீங்கள் அதே போல் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு, அதே போல் நம்ம ஃபேஸில் வந்து இந்த கொடுத்துருக்க டேக் இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த வெல்க்ரோ டேப் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பை வேணும்னா நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸு கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த டேப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அழகாக அப்படியே சில் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் மசாஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனுக்குலாம் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த ப்ராடக்ட்னால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்தா பூச்சாண்டிக்கார மாதிரி இருக்கா, பயந்துடாதீங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆணிலாம் அடிக்க விட மாட்டாங்க இல்லையா, ப்ளஸ் ஓன் ஹவுஸில் இருக்கும்போதும் நமக்கு வந்து ஆணி அடுக்கிறதுன்றது கஷ்டமாகவும் இருக்கலாம். ஏன்னா ட்ரில்லிங்க்கு ஒரு ஆளை கூப்பிடணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படாமல் இந்த சூப்பரான ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஸ்டிக்கிங் வால் ஹூக் வாங்கிட்டிங்கன்னா போதும். இந்த வால் ஹூக் இருந்தால் போதும். இதில் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு ப்ளஸ் இந்த ஐடி கார்டெல்லாம் தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பூஜா மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் காமிச்சிருப்பேன். இது வந்து சாமியை வைக்கிறதுக்கான சாமி மனை. இது வந்து காம்போ ஆஃப் 6 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே சைஸஸும் இருக்குது, மல்டிபிள் சைஸஸும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். சில்வரும் இருக்குது, கோல்டனும் இருக்குது. நான் சில்வர் வேணுன்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். அதே போல் ப்ளெயினான மனைகளும் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷிங்லாம் வாவுன்ற அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.